வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள டியர் திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகை சமந்தா தசை அழற்சி என்ற அரிய வகை நோயின் பாதிப்பில் இருந்து மீண்டு வருகிறார். இந்த பாதிப்பு காரணமாக சினிமாவில் இருந்து ஓய்வெடுத்திருந்த அவர் இப்பொழுது மீண்டும் நடிக்க தொடங்கி இருக்கிறார். அவர் நடித்துள்ள சிட்டாட்டல் வெப் தொடர் பிரைம் வீடியோவில் வெளியாக இருக்கிறது. இதற்கிடையே உடல் ஆரோக்கியம் குறித்த பாட்காஸ்டில் தன் நண்பருடன் அவர் பேசி வருகிறார். அதில் தசை அழற்சி காரணமாக சிட்டாட்டல் படப்பிடிப்பில் தான் மயங்கி விழுந்ததாக தெரிவித்துள்ளார். இதை பற்றி அவர் கூறும்போது, இத்தகை நோயால் படப்பிடிப்பு கடினமாக இருந்தது. குஷி படப்பிடிப்பை முடித்துவிட்டு சிட்டாட்டல் வெப் தொடரில் நடிக்க வேண்டி இருந்தது. ஆக்ஷன் அதிகம் என்பதால் உடல் ரீதியாக மிகவும் கடினமாக இருந்தது. கடும் வலியால் அவதிப்பட்டேன். ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பில் மயங்கி விழுந்தேன் என்று தெரிவித்துள்ளார். ரமணா படத்தை எடுத்த அதே இடத்திற்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடிகர் சிவகார்த்திகேயன் படத்திற்காக வந்துள்ளோம். தொடங்கிய இடத்திற்கே மறுபடியும் வந்துள்ளது நெகிழ்ச்சியாக உள்ளது. மிஸ் யூ கேப்டன் என்று இயக்குனர் AR முருகதாஸ் உரக்கமாக கூறியுள்ளார். ஆடு ஜீவிதம் 13 மணி நேரத்தில் 63,000 டிக்கெட்கள் விற்பனை. இப்படம் வரும் 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. 2 கோடி பார்வையாளர்களை கடந்த கங்குவா படத்தின் டீசர். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.